ஆரியன் அங்கிருந்து சென்ற பிறகு மேகலா அந்த வெற்று அறையில் நெடுநேரம் அமர்ந்திருந்தாள். அவளது கையில் இருந்த அந்த ஆவணங்கள் வெறும் காகிதங்கள் அல்ல, ஆரியனின் கடின உழைப்பு மற்றும் அவளது நம்பிக்கையை மீட்க அவன் செய்த பெரும் தியாகம். ஏன் ஆரியன் ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லி இருக்கலாமேக என்று அவளது மனது துடித்தது. காவ்யாவின் வீட்டிற்கு திரும்பிய மேகலாவால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. ஓவிய புத்தகத்தை எடுத்தாள். ஆனால் தூரிகைகள் நகர மறுத்தன. ஆரியன் அவளை தேடி வருவான், கெஞ்சுவான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் அவளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு தள்ளி நின்றது அவளை இன்னும் வாட்டியது. மறுபுறம் ஆரியன் தன் சிறிய அலுவலகத்தில் இரவு பகலாக வேலை செய்தான். தனது பெரிய நிறுவனத்தின் பெரும் பகுதியை இழந்திருந்தாலும் அவனது முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது. ரவி அவனிடம் வந்து, சார், இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம், இப்போது நாம் ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்றார். ஆரியன் மெல்ல புன்னகைத்து விட்டு, பணத்தை மீண்டும் சம்பாதித்து விடலாம் ரவி, ஆனால் இழந்த நிம்மதியை மீட்க இதுதான் ஒரே வழி. இப்போது என் மேகலா யாருக்கும் அடிமை இல்லை, அது போதும் எனக்கு என்றான். அவனது இந்த மாற்றத்தை அவனது தந்தை மகேந்திரனும் கவனித்துக் கொண்டிருந்தார். தன் மகனின் உண்மையான காதலை பார்த்த பிறகு அவருக்கு தான் செய்த தவறின் தீவிரம் புரிந்தது. சந்திரிகா ஆரியனை சந்திக்க அலுவலகம் வந்தாள். பார்த்தாயா ஆரியன், அந்த பெண்ணுக்காக உன் சாம்ராஜ்யத்தையே இழந்து விட்டாய். இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை, நான் உனக்கு உதவுகிறேன் என்று அவள் பேசத் தொடங்கினாள். ஆரியன் அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல், சந்திரிகா, நீ செய்த துரோகங்கள் எனக்கு தெரியும். என் மேகலாவிற்கும் எனக்கும் இடையில் இருந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொள்ள பார்க்காதே, தயவு செய்து இங்கிருந்து போ என்று மிக தெளிவாக சொன்னான். அவனது உறுதியை கண்டு சந்திரிகா ஆத்திரத்துடன் வெளியேறினாள். அன்று மாலை மேகலா பழைய வீட்டிற்கு சென்றாள். ஆனால் உள்ளே நுழையவில்லை. வாசலில் நின்று அந்த வீட்டை பார்த்தாள். ஒரு காலத்தில் அந்த வீடு அவளுக்கு சிறையாக தெரிந்தது. ஆனால் இப்போது அதுவே அவளது உலகமாக தோன்றியது. அவள் ஆரியனின் அறை ஜன்னலை பார்த்தாள். விளக்கு அணைக்கப்பட்டிருந்தது. அவன் அங்கே இல்லை என்பது புரிந்தது. அவள் மெல்ல தன் அப்பாவை பார்க்க சென்றாள். கோவிந்தராஜன் இப்போது குணமடைந்து வீட்டில் இருந்தார். மேகலா, ஆரியன் ஒரு தங்கம் போன்ற மனிதன். அவன் செய்த இந்த உதவிக்காக நாம் அவனுக்கு ஆயுள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறோம். நீ அவனை போய் பார் என்றார். மேகலா ஒன்றும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினாள். இரவு 10 மணி இருக்கும். மேகலா ஆரியனின் புதிய சிறிய அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கே மேசையில் தலை சாய்த்து ஆரியன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனது முகம் மிகவும் களைப்பாக இருந்தது. மேகலா மெல்ல அவன் அருகே சென்று அவன் மீது தனது கைக்குட்டையை போர்த்தினாள். அந்த சிறிய அசைவில் ஆரியன் கண் விழித்தான். மேகலாவை பார்த்ததும் அவன் கனவு காண்கிறோமோ என்று எண்ணினான். மேகலா, நீ இங்கே என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். மேகலா அவனது கண்களை பார்த்தாள். நீங்கள் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள்? ஏன் என்னிடம் எதையும் சொல்லவில்லை என்று மெதுவான குரலில் கேட்டாள். ஆரியன் எழுந்து நின்று, சொல்லி இருந்தால் அது ஒரு உதவியாக தெரிந்திருக்கும் மேகலா. எனக்கு நீ ஒரு கடனாளியாக தெரியக்கூடாது என்று நினைத்தேன் என்றான். மேகலா அவன் அருகில் சென்று அவன் கைகளை பற்றி கொண்டாள். நீங்கள் எனக்கு சொத்தை திருப்பி கொடுத்து விட்டீர்கள் ஆரியன், ஆனால் என் இதயத்தை உங்களிடமே வைத்துக் கொண்டீர்களே, அதை எப்போது தருவீர்கள் என்று கேட்டாள். ஆரியனின் கண்களில் கண்ணீர் திரண்டது. அவன் அவளை ஆழமாக அணைத்து கொண்டான். இனி நாம் பிரியவே வேண்டாம் மேகலா என்று அவன் முணுமுணுத்தான். அந்த மௌனமான அலுவலகத்தில் இரு இதயங்களின் துடிப்பும் ஒன்றாக இணைந்தது. ஆனால் சந்திரிகா இப்போதும் அமைதியாக இருக்க போவதில்லை. அவள் ஆரியனின் நிறுவனத்தின் மீது ஒரு புதிய வழக்கை போட திட்டமிட்டு கொண்டிருந்தாள். மறுநாள் காலை அந்த சிறிய அலுவலகத்தின் ஜன்னல் வழியாக சூரிய ஒளி மெல்ல படர்ந்தது.
ஆரியனின் தோளில் தலை சாய்த்து அமர்ந்திருந்த மேகலாவுக்கு அந்த இடம் எந்த ஆடம்பர மாளிகையையும் விட நிம்மதியாக இருந்தது. ஆரியன் அவளது நெற்றியை மென்மையாக வருடினான். மேகலா, நாம் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க போகிறோம். இது பெரிய அளவில் இருக்காது, ஆனால் நேர்மையாகவும் அன்பாகவும் இருக்கும் என்றான். மேகலா அவனை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தாள். எனக்கு ஆடம்பரம் தேவையில்லை ஆரியன், உங்களது இந்த உண்மை மட்டுமே போதும் என்று சொல்லி அவன் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புதிய திட்டத்தை தயாரித்தனர். மேகலாவின் ஓவியங்களை ஒரு டிஜிட்டல் தளத்தில் கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு கலை நிறுவனத்தை தொடங்க ஆரியன் வழிகாட்டினான். ஆனால் அந்த நேரத்தில் சந்திரிகா போட்ட வழக்கு அவர்களுக்கு ஒரு தடையாக வந்தது. ஆரியனின் பழைய நிறுவனத்தில் நடந்த சில குளறுபடிகளுக்கு அவன்தான் பொறுப்பு என்று அவள் குற்றம் சாட்டியிருந்தாள். இதை கேள்விப்பட்டதும் ஆரியன் சற்றும் கலங்கவில்லை. உண்மை ஒருபோதும் தோற்காது மேகலா, நான் இப்போது பழைய ஆரியன் இல்லை என்று உறுதியாக சொன்னான். சட்ட போராட்டங்கள் மெல்ல தொடங்கின. சந்திரிகா எவ்வளவோ பொய்களை சொல்லி பார்த்தாள். ஆனால் ஆரியன் ஏற்கனவே அவளது மோசடிகளை பற்றிய ஆதாரங்களை சேகரித்து வைத்திருந்தான். நீதிமன்றத்தில் அந்த ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போது சந்திரிகாவின் முகம் வெளிரி போனது. அவளது சூழ்ச்சிகள் அனைத்தும் அம்பலமாகின. நீதிபதி ஆரியனை நிரபராதி என்று அறிவித்ததுடன் சந்திரிகாவின் மீது அபராதமும் விதித்தார். நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தபோது சந்திரிகா யாரிடமும் பேச முடியாமல் தலைகுனிந்து நின்றாள். மேகலாவும் ஆரியனும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். அந்த பார்வையில் எந்த பகையும் இல்லை, மாறாக ஒரு பெரும் நிம்மதி இருந்தது. அவர்கள் நேராக மேகலாவின் தந்தை கோவிந்தராஜனை பார்க்க சென்றனர். அவர் இப்போது முழுமையாக குணமடைந்திருந்தார். நீங்கள் இருவரும் சேர்ந்து இருப்பதை பார்ப்பதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். அன்று மாலை அவர்கள் இருவரும் கடற்கரைக்கு சென்றனர். அலைகள் கரையை தொட்டு செல்லும் ஓசை அவர்களுக்கு ஒரு இனிய இசையாக தெரிந்தது. மேகலா மணலில் ஏதோ வரையத் தொடங்கினாள். ஆரியன் குனிந்து பார்த்தான். அது ஒரு சிறிய வீடு. அதன் ஜன்னல்கள் அகலமாக திறந்திருந்தன. அந்த வீட்டிற்கு மேலே ஒரு பெரிய வானவில் இருந்தது. இதுதான் நமது எதிர்காலம் என்று மேகலா சொன்னாள். ஆரியன் அவளை தழுவிக்கொண்டு அந்த மறையும் சூரியனின் அழகில் லயித்து நின்றான். அவர்களது வாழ்க்கையில் இருந்த கருமேகங்கள் கலைந்து ஒரு புதிய விடியல் பிறந்தது. அந்த கடற்கரை மணலில் அவர்களது கால் தடங்கள் ஒன்றாக பதிந்து ஒரு நீண்ட பயணத்தின் தொடக்கத்தை பறைசாற்றின. இருவரும் கைகோர்த்து அந்த பாதையில் அமைதியாக நடந்து சென்றனர். கடற்கரையின் ஈரமான மணலில் பதிந்த அவர்களது கால் தடங்கள் மெல்ல அழிந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்களது இதயங்களில் பதிந்த காதல் ஆழமாக நிலை பெற்றிருந்தது. அடுத்த நாள் காலை ஒரு சிறிய வாடகை வீட்டில் விடிந்தது. அந்த வீடு பெரிதாக இல்லை என்றாலும் அங்கு மேகலாவால் நட்டப்பட்ட சிறிய செடிகள் ஜன்னலோரம் சிரித்து கொண்டிருந்தன. ஆரியன் சமையலறைக்கு சென்று மேகலாவிடம் இருந்து தேநீர் கோப்பையை வாங்கும்போது அவனது விரல்கள் அவளது கைகளை வருடின. இன்று உனது முதல் ஆன்லைன் கண்காட்சி தொடங்க போகிறது மேகலா, நீ உற்சாகமாக இருக்கிறாயா என்று ஆரியன் மெதுவான குரலில் கேட்டான். மேகலா அவனை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தாள். நீங்கள் என்னுடன் இருக்கும்போது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆரியன் என்று சொன்னாள். ஆரியன் தனது மடிக்கணினியை திறந்து மேகலாவின் ஓவியங்களை இணையதளத்தில் பதிவேற்ற உதவினான். அவனது வியாபார நுணுக்கங்களும் மேகலாவின் கலைத்திறனும் இணைந்து ஒரு புதிய பாதையை உருவாக்கின. அந்த ஓவியங்களில் இருந்த வண்ணங்கள் அவர்களின் வாழ்வின் மாற்றங்களை பிரதிபலித்தன. மதிய உணவின் போது ஆரியன் அமைதியாக அமர்ந்து மேகலாவை பார்த்து கொண்டிருந்தான். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள் என்று மேகலா வினவிய போது, நீ என்னை ஒரு மனிதனாகவே மாற்றிவிட்டாய் மேகலா. ஒரு காலத்தில் எண்கள் மட்டுமே என் உலகமாக இருந்தது. ஆனால் இப்போது நீ தீட்டும் ஒவ்வொரு நிறமும் எனக்கு பாடமாக இருக்கிறது என்றான் ஆரியன்.
மேகலா அவனது தட்டில் ஒரு இட்லியை வைத்துவிட்டு, நானும் உங்களிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் ஆரியன் எப்படி சோதனைகளை எதிர்கொள்வது என்றாள். மாலை நேரத்தில் அவர்கள் இருவரும் அந்த சிறிய வீட்டின் பால்கனியில் அமர்ந்து வானத்தை பார்த்தனர். சந்திரிகாவை பற்றியோ அல்லது கடந்த கால கசப்புகளை பற்றியோ அவர்கள் மீண்டும் பேசவே இல்லை. அந்த மௌனமே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. மேகலா ஆரியனின் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். அவனது சுவாசத்தின் வெப்பம் அவளுக்கு ஒரு பாதுகாப்பை தந்தது. ஆரியன் அவளது கைகளை தனது பெரிய கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். வாழ்க்கை என்பது நாம் வரையும் ஓவியம் போன்றது மேகலா. அதில் சில கரைகள் இருந்தாலும் நாம் விரும்பும் வண்ணங்களை சேர்த்தால் அது அழகாகிவிடும் என்று அவன் சொன்னான். அந்த அமைதியான பொழுதில் அவர்களின் காதல் எவ்வித ஆரவாரமும் இன்றி மெல்ல வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு புதிய விடியலை நோக்கிய அவர்களின் பயணம் இப்போதுதான் நிஜமாக தொடங்கியது. மேகலா வரைந்த அந்த புதிய ஓவியத்தில் இப்போது 2 பறவைகள் ஒன்றாக வானத்தில் சிறகடித்து பறப்பது போல இருந்தது. அந்த பறவைகளுக்கு பின்னால் ஒரு பிரகாசமான சூரியன் உதயமாகி கொண்டிருந்தது. இரவின் நிசப்தம் அந்த சிறிய அறையை ஆட்கொண்டிருந்தது. பால்கனியில் அமர்ந்திருந்த மேகலாவின் கூந்தலை மெல்லிய காற்று கலைத்து போட்டது. ஆரியன் உள்ளிருந்து 2 சூடான தேநீர் கோப்பைகளுடன் வெளியே வந்தான். ஒரு கோப்பையை அவளிடம் நீட்டிவிட்டு அவளுக்கு அருகிலேயே அமர்ந்தான். அந்த தேநீரின் ஆவி காற்றில் மெல்ல கரைவதை பார்த்தபடி இருவரும் வெகு நேரம் பேசாமல் இருந்தனர். மேகலா, உனக்கு அந்த பழைய பெரிய மாளிகை நினைவிருக்கிறதா? அங்கே எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இந்த சிறிய வீட்டின் அமைதி அங்கே ஒரு நாளும் இருந்ததில்லை என்று ஆரியன் மெதுவாக சொன்னான். மேகலா தேநீரை ஒரு மிடறு அருந்திவிட்டு அவனை திரும்பி பார்த்தாள். நிச்சயமாக ஆரியன், அங்கே நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருந்தோம். இப்போதுதான் நாம் ஒருவரையொருவர் முழுமையாக உணரத் தொடங்கியிருக்கிறோம் என்றாள். ஆரியன் அவளது கையை மெல்ல பற்றி தனது கட்டை விரலால் அவளது உள்ளங்கையை வருடினான். அந்த தொடுதல் மிகவும் நிதானமாகவும் ஆழமான அன்பை சுமந்தும் இருந்தது. அடுத்த சில நாட்கள் மிகவும் மெதுவாகவே நகர்ந்தன. ஆரியன் தனது புதிய தொழிலுக்கான வேலைகளை வீட்டிலிருந்தே கவனித்தான். மேகலா தனது அடுத்த ஓவியத்திற்காக தூரிகையை எடுத்தாள். அவள் எதையும் அவசரமாக செய்யவில்லை. ஒவ்வொரு கோட்டையும் செதுக்குவது போல நிதானமாக வரைந்தாள். மதிய வேளையில் ஆரியன் அவள் வரைவதை பார்த்தபடி அமர்ந்திருப்பான். இந்த நீல நிறம் எதை குறிக்கிறது என்று அவன் கேட்கும்போது, இது நாம் இழந்த நாட்களின் மௌனம் ஆரியன் என்று அவள் பதில் சொல்வாள். அந்த பதிலில் ஒரு முதிர்ச்சி இருந்தது. ஆரியன் எழுந்து சென்று அவள் பின்னால் நின்று அவளது தோள்களில் கைகளை வைத்தான். இனி அந்த மௌனம் நம்மை பாதிக்காது மேகலா, ஏனெனில் அந்த மௌனத்திற்குள்ளும் இப்போது ஒரு காதல் இருக்கிறது என்று அவன் முணுமுணுத்தான். மாலை நேரங்களில் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து சமைக்க ஆரம்பித்தனர். வெங்காயம் நறுக்குவதில் ஆரியன் செய்யும் சின்ன சின்ன தவறுகளை பார்த்து மேகலா மெல்ல சிரிப்பாள். அந்த சிரிப்பொலி அந்த சிறிய சமையலறை முழுவதும் எதிரொலிக்கும். ஆரியன், நீங்கள் ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஆனால் இந்த வெங்காயம் உங்களை அழ வைக்கிறதே என்று அவள் கிண்டல் செய்ய, இது வெங்காயத்தால் வந்த கண்ணீர் இல்லை மேகலா, இந்த மகிழ்ச்சியால் வந்த கண்ணீர் என்று அவன் பதிலுக்கு சிரிப்பான். உணவருந்தி முடித்த பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து பாத்திரங்களை கழுவுவார்கள். அந்த சாதாரண வேலைகளில் கூட அவர்களுக்கு ஒரு பிணைப்பு இருந்தது. வாழ்க்கை என்பது பெரிய சாதனைகளில் இல்லை, இது போன்ற சிறிய தருணங்களில் தான் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்தனர். ஒரு நாள் இரவு மேகலா ஆரியனிடம் ஒரு கேள்வியை கேட்டாள். ஆரியன், மீண்டும் பழையபடி நாம் பணக்காரர்களாக மாறினால் நீங்கள் மாற மாட்டீர்கள் அல்லவா? ஆரியன் அவளை அருகில் இழுத்து அணைத்து கொண்டான். பணம் என்பது ஒரு வசதி மட்டுமே மேகலா, ஆனால் நீதான் என் வாழ்க்கை. வசதிகள் மாறலாம், ஆனால் வாழ்க்கை மாறாது என்று அவன் சொன்னபோது அவனது குரலில் இருந்த உறுதி மேகலாவை நெகிழச் செய்தது. அவர்கள் இருவரும் அந்த நிலவொளியில் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தனர்.
அந்த தம்பதிகளின் வாழ்வில் இப்போது புயல்கள் ஓய்ந்து ஒரு நிதானமான ஆற்று நீரை போன்ற அமைதி நிலவியது. அந்த அமைதி அவர்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது. மேகலா வரைந்து முடித்த அந்த ஓவியத்தில் இரு நிழல்கள் ஒரு சிறிய விளக்கின் ஒளியில் ஒன்றாக இணைந்திருப்பது போல தெரிந்தது. அந்த விளக்கின் ஒளி அவர்கள் இருவரின் முகத்திலும் ஒரு நித்தியமான புன்னகையை படச் செய்தது. அடுத்த சில வாரங்கள் அதே நிதானமான போக்கில் கழிந்தன. ஒரு நாள் அதிகாலையில் ஜன்னல் திரைச்சீலைகளின் வழியாக ஊடுருவிய மெல்லிய வெளிச்சம் மேகலாவின் முகத்தில் பட்டபோது அவள் ஆரியனின் மார்பில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். ஆரியன் ஏற்கனவே விழித்திருந்தான். அவன் அவளது உறக்கத்தை கலைக்க விரும்பாமல் அவளது நெற்றியில் மென்மையாக விழுந்த கூந்தலை வருடிக் கொண்டிருந்தான். விழித்து விட்டீர்களா என்று மேகலா மெதுவான குரலில் கேட்டபோது ஆரியன் புன்னகைத்து அவளது கைகளை தனது கைகளுக்குள் வைத்துக் கொண்டான். இந்த நிமிடம் இப்படியே உறைந்து விடக்கூடாதா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் மேகலா. வாழ்க்கையில் நாம் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருந்த போது பக்கத்திலேயே இருந்த இந்த சின்ன சின்ன அழகுகளை தவற விட்டு விட்டோம் என்றான் ஆரியன். அன்று மேகலாவிற்கு ஒரு முக்கியமான அழைப்பு வந்தது. அவளது ஓவியங்கள் ஒரு சர்வதேச கலை கண்காட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அந்த செய்தியை சொன்னபோது ஆரியன் அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு சுற்றினான். நான் சொன்னேன் அல்லவா மேகலா, உனது திறமை உலகிற்கு தெரியும் என்று என அவன் பெருமிதத்துடன் சொன்னான். ஆனால் மேகலாவிற்கு ஒரு தயக்கம் இருந்தது. மீண்டும் அந்த வெளிச்சம், புகழ் இதெல்லாம் இந்த நிம்மதியை குலைத்து விடுமா ஆரியன் என்று அவள் கேட்டாள். ஆரியன் அவளது கண்களை நேராக பார்த்தான். உலகம் நம்மை எப்படி பார்த்தாலும் நாம் ஒருவரை ஒருவர் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம் மேகலா. நீயும் நானும் ஒன்றாக இருக்கும் வரை எந்த வெளிச்சமும் நம்மை பிரிக்காது என்று அவளுக்கு தைரியம் அளித்தான். மாலையில் அவர்கள் அந்த செய்தியை கொண்டாட ஒரு சிறிய பூங்காவிற்கு சென்றனர். அங்கே ஓடிக்கொண்டிருந்த குழந்தைகளையும் மரங்களுக்கு இடையில் மறைந்து விளையாடிய அணில்களையும் பார்த்தபடி அவர்கள் ஒரு பெஞ்சில் அமர்ந்தனர். மேகலா தனது நோட்டு புத்தகத்தில் ஏதோ கிறுக்கிக் கொண்டிருந்தாள். என்ன வரைகிறாய் என்று ஆரியன் எட்டி பார்த்தான். அதில் ஒரு சிறிய விதையிலிருந்து ஒரு செடி மெல்ல துளிர் விடுவது போன்ற படம் இருந்தது. இது நமது புதிய வாழ்க்கை. ஆரியன் மெதுவாகத்தான் வளர்கிறது, ஆனால் அதன் வேர்கள் மிகவும் ஆழமானவை என்றாள் மேகலா. அந்த சமயத்தில் ஆரியனின் அலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது. அவனது தந்தை மகேந்திரன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்தது. ஒரு நிமிடம் ஆரியனின் முகம் மாறியது. பழைய கசப்பான நினைவுகள் அவன் மனக்கண்ணில் வந்து சென்றன. மேகலா அவனது கையை அழுத்தி பற்றினாள். அவர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் அவர் உங்கள் தந்தை ஆரியன். நாம் இப்போது போய்த்தான் ஆக வேண்டும் என்றாள் ஆரியன். அவளை நன்றியுடன் பார்த்தான். அவனது கோபத்தை விட மேகலாவின் அன்பு அவனுக்கு பெரிதாக தெரிந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கே மகேந்திரன் மிகவும் தளர்ந்து போய் கிடந்தார். ஆரியனை பார்த்ததும் அவரது கண்களில் கண்ணீர் முட்டியது. என்னை மன்னித்து விடு ஆரியன், நான் உனக்கும் மேகலாவிற்கும் செய்த துரோகம் என் நெஞ்சை உறுத்தி கொண்டே இருக்கிறது என்று அவர் தழுதழுத்த குரலில் சொன்னார். மேகலா முன்னே சென்று அவரது கைகளை பற்றி கொண்டாள். அதையெல்லாம் நாங்கள் எப்போதோ மறந்துவிட்டோம் மாமா, நீங்கள் நலமாக திரும்பி வந்தால் அதுவே போதும் என்று அவள் சொன்னபோது ஆரியனின் மனம் நெகிழ்ந்து போனது. அந்த தருணத்தில் அந்த அறையில் இருந்த கசப்புகள் அனைத்தும் மெல்ல கரைய தொடங்கின. உறவுகளின் சிக்கல்கள் அவிழ்ந்து ஒரு புதிய புரிதல் அங்கே உருவானது. ஆரியன் மேகலாவை பார்த்தான். அவளது முதிர்ச்சியும் அன்பும் அவனது வாழ்க்கையை முழுமையாக்குவதை அவன் மீண்டும் ஒருமுறை உணர்ந்தான். மருத்துவமனையின் அந்த அமைதியான அறையில்
இயந்திரங்களின் மெல்லிய சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. மகேந்திரனின் கண்கள் மேகலாவையே பார்த்து கொண்டிருந்தன. தன் தவற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இன்று தனக்கு ஆறுதல் சொல்வதை அவரால் நம்ப முடியவில்லை. ஆரியன் தன் தந்தையின் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து மெதுவாக அவர் கைகளை தடவி கொடுத்தான். அங்கு வார்த்தைகளை விட மௌனமே அதிக உண்மைகளை பேசியது. பல வருடங்களாக இருந்த அந்த அதிகார தோரணை மறைந்து மகேந்திரன் ஒரு சாதாரண தந்தையாக தன் மகனின் அன்பிற்காக ஏங்குவதை அந்த நிமிடம் உணர்த்தியது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஆரியனும் மேகலாவும் மருத்துவமனையின் நீண்ட தாழ்வாரத்தில் நடந்து வந்தனர். மேகலா, நீ இவ்வளவு சீக்கிரம் அவரை மன்னிப்பாய் என்று நான் நினைக்கவில்லை என்று ஆரியன் மெல்ல கூறினான். மேகலா நிறுத்தி அவனை திரும்பி பார்த்தாள். மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக அல்ல ஆரியன், அது நமக்காக. கோபத்தையும் கசப்பையும் சுமந்து கொண்டு நடப்பது மிகவும் பாரமானது. அதை இறக்கி வைத்து விட்டால் நம் பயணம் இன்னும் இலகுவாக இருக்கும் என்றாள். அவளது அந்த பேச்சு ஆரியனுக்கு ஒரு புதிய திறப்பை கொடுத்தது. அவர்கள் வீட்டிற்கு திரும்பிய போது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டிருந்தது. அந்த சிறிய வீட்டின் அமைதி அவர்களுக்கு ஒரு மருந்தாக அமைந்தது. மேகலா சமையலறைக்கு சென்று பால் காய்ச்சினாள். ஆரியன் ஜன்னல் ஓரம் நின்று வெளியே தெரிந்த நகரத்தின் விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தான். நாம் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்கு செல்ல போவதில்லை மேகலா. அப்பாவின் தொழிலை நான் கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நம்முடைய இந்த சிறிய உலகம் மாறாது. இதோ இந்த சிறிய வீடு, உனது ஓவியங்கள், நமது இந்த தேநீர் நேரங்கள், இவைதான் எனக்கு நிரந்தரம் என்றான். மேகலா அவன் அருகில் வந்து ஒரு கோப்பை பாலை அவனிடம் நீட்டினாள். மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை ஆரியன். ஆனால் அந்த மாற்றங்களுக்கு நடுவிலும் நாம் மாறாமல் இருந்தால் போதும் என்று சொல்லி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அடுத்த நாள் காலை மேகலா தனது ஓவிய கண்காட்சிக்கான இறுதி வேலைகளில் இறங்கினாள். ஒவ்வொரு வண்ணத்தையும் தேர்ந்தெடுக்கும் போது அவளது மனதில் ஒரு தெளிவு இருந்தது. ஆரியன் அவளுக்கு உதவியாக சட்டகங்களை சரி செய்தான். வாழ்க்கை இப்போது ஒரு சீரான நதியைப் போல ஓடிக்கொண்டிருந்தது. அதில் வேகமான சுழல்கள் இல்லை, ஆனால் ஆழமான அமைதி இருந்தது. ஒரு வாரத்திற்கு பிறகு மகேந்திரன் வீடு திரும்பினார். அவர் இப்போது பழைய மனிதராக இல்லை. தன் மகனுடனும் மருமகளுடனும் நேரத்தை செலவிடுவதையே அவர் பெரிதும் விரும்பினார். மாலையில் அவர்கள் மூவரும் சேர்ந்து அமர்ந்து பேசும் தருணங்கள் அந்த பழைய பகையை முழுவதுமாக துடைத்து எறிந்தன. மேகலாவின் ஓவிய கண்காட்சி தொடங்கும் நாள் வந்தது. அரங்கம் முழுவதும் மக்கள் கூடியிருந்தனர். ஆனால் மேகலாவின் கண்கள் ஆரியனைத்தான் தேடின. கூட்டத்தின் ஒரு மூலையில் நின்று அவளை பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன். அவனது அந்த ஒற்றை பார்வை மேகலாவிற்கு ஆயிரக்கணக்கான விருதுகளுக்கு சமமாக இருந்தது. கண்காட்சியின் மைய பகுதியில் ஒரு ஓவியம் இருந்தது. அது ஒரு இருண்ட காட்டின் நடுவே சிறிய ஒளியை தேடி நடக்கும் இருவர். அதன் கீழே மீட்கப்பட்ட வசந்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த ஓவியம் அவர்களின் கதையை சொல்லாமல் சொல்லியது. கண்காட்சி முடிந்து திரும்பும்போது கார் ஜன்னல் வழியாக தெரிந்த நிலவை பார்த்தபடி மேகலா சொன்னாள், இந்த பயணம் முடிந்து விடாது அல்லவா ஆரியன்? ஆரியன் அவளது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு, இது முடிவல்ல மேகலா, ஒரு அழகான காவியத்தின் ஆரம்பம் என்றான். அவர்களது வாழ்க்கை இப்போது மெதுவாக, அதே சமயம் உறுதியாக ஒரு புதிய திசையை நோக்கி நகர்ந்தது. கண்காட்சி தந்த புகழும் பாராட்டுகளும் ஒரு புறம் இருந்தாலும் மேகலாவுக்கு தனது அந்த சிறிய வீட்டின் அமைதியே பேரானந்தத்தை தந்தது. அடுத்தடுத்த நாட்கள் மெதுவான நதியோட்டம் போலவே நகர்ந்தன. ஆரியன் இப்போது தனது தந்தையின் நிறுவனத்தை மீண்டும் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் மாலை 5 மணி ஆகிவிட்டால் அனைத்து வேலைகளையும் மூடி வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்து விடுவான்.
பணம் சம்பாதிக்க ஆயுள் முழுவதும் நேரம் இருக்கிறது மேகலா. ஆனால் உன்னுடன் தேநீர் அருந்தும் இந்த மாலை பொழுது மீண்டும் வராது என்று அவன் சொல்லும்போது மேகலாவின் உள்ளம் பூரிக்கும். ஒரு நாள் மாலை மேகலா தனது ஓவிய அறையில் ஒரு புதிய பெரிய கேன்வாஸை வைத்திருந்தாள். அதில் இன்னும் ஒரு கோடு கூட விழவில்லை. ஆரியன் உள்ளே வந்து அவளுக்கு பின்னால் நின்று அவள் தோள்களில் கைகளை வைத்தான். ஏன் இன்னும் எதையும் தொடங்கவில்லை என்று அவன் கேட்க மேகலா மெல்ல திரும்பி அவனை பார்த்தாள். எனக்கு இப்போது வரைய தோன்றவில்லை ஆரியன், மாறாக இந்த அமைதியை அப்படியே அனுபவிக்க தோன்றுகிறது என்றாள். ஆரியன் அவளை மென்மையாக தழுவிக்கொண்டான். இருவரது மூச்சுக்காற்றும் அந்த அறையின் நிசப்தத்தில் ஒன்றாக கலந்தது. சில நாட்களுக்கு பிறகு மகேந்திரன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச அவர்களை அழைத்தார். ஆரியன், மேகலா, நான் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக நமது குடும்ப சொத்தில் ஒரு பகுதியை ஒரு அறக்கட்டளையாக மாற்றி அதன் மூலம் ஏழை ஓவிய கலைஞர்களுக்கு உதவலாம் என்று நினைக்கிறேன். அதை மேகலா நீதான் வழிநடத்த வேண்டும் என்றார். மேகலா ஆச்சரியத்துடன் ஆரியனை பார்த்தாள். ஆரியன் அவளது கையை அழுத்தி, இது ஒரு நல்ல தொடக்கம் மேகலா என்று ஊக்கப்படுத்தினான். வாழ்க்கை இப்போது புதிய அர்த்தத்தை பெற்றது. மேகலா தனது நேரத்தை அந்த அறக்கட்டளைக்காகவும் தனது கலைக்காகவும் பிரித்து கொண்டாள். ஒவ்வொரு வாரமும் அவர்கள் இருவரும் ஒரு சிறிய பயணத்தை மேற்கொண்டனர். அது பெரிய சுற்றுலா தலங்களுக்கு அல்ல, மாறாக இயற்கை எழில் கொஞ்சம் அமைதியான கிராமங்களுக்கு. அங்குள்ள வயல்வெளிகளிலும் ஆற்றங்கரைகளிலும் அமர்ந்து அவர்கள் பேசும் பேச்சுகளில் எதிர்காலத்தை பற்றிய பயம் துளியும் இல்லை. ஒரு நாள் இரவு நிலவு மிகவும் பிரகாசமாக இருந்தது. இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தனர். மேகலா, நாம் இந்த ஒப்பந்த திருமணத்தை தொடங்கிய போது இது இந்த இடத்திற்கு வந்து சேரும் என்று நீ நினைத்தாயா என்று ஆரியன் கேட்டான். மேகலா அவனது மடியில் தலை சாய்த்து கொண்டாள். இல்லை ஆரியன், அது ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் போல கடினமாக தொடங்கியது. ஆனால் இப்போது அது ஒரு மென்மையான ஓவியமாக மாறிவிட்டது என்றாள். அவர்களது வாழ்வில் இப்போது சத்தங்கள் குறைந்து புரிதல்கள் அதிகரித்திருந்தன. ஆரியன் மேகலாவிற்காக ஒரு சிறிய டைரியை வாங்கி கொடுத்தான். அதில் அவன் அவளுக்காக எழுதிய சிறு சிறு கவிதைகள் இருந்தன. பிசினஸ் மேன் இப்போது கவிஞராகிவிட்டாரா என்று அவள் கிண்டல் செய்தபோது, உன்னை போன்ற ஒரு ஓவியத்தை அருகில் வைத்திருப்பவன் கவிஞனாகாமல் என்ன செய்வான் என்று அவன் பதிலுக்கு காதல் பொழிய சொன்னான். அந்த இரவு அந்த நிலவொளி அவர்களின் மாறாத அன்பு என அனைத்தும் ஒரு அழகான காவியத்தின் பக்கங்களாக மெல்ல தொடர்ந்து கொண்டிருந்தன. புயல்கள் ஓய்ந்த அந்த பாதையில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக மிக நிதானமாக தங்களது அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைத்தனர். அடுத்த சில மாதங்கள் ஒரு மெல்லிய பனிமூட்டத்தை போல மிக நிதானமாக நகர்ந்தன. காலையின் அமைதியில் மேகலா கண் விழிக்கும் போது ஜன்னல் வழியாக வரும் மென்மையான சூரிய ஒளி ஆரியனின் முகத்தில் விளையாடுவதை காண்பாள். ஆரியன் வழக்கத்தை விட இப்போது அதிக நிம்மதியாக தூங்குவதை அவளால் உணர முடிந்தது. அவளது வாழ்க்கை இப்போது அவசரமான தூரிகை வீச்சுகளாக இல்லாமல் ஒவ்வொரு வண்ணத்தையும் ரசித்து சேர்க்கும் ஒரு நிதானமான கலைப்படைப்பாக மாறியிருந்தது. ஒரு நாள் காலை மேகலா சமையலறையில் மெதுவாக இஞ்சி தேநீர் போட்டு கொண்டிருந்தாள். ஆரியன் பின்னால் வந்து அவளை அணைக்காமல் அவள் அருகே நின்று அந்த தேநீரின் வாசனையை ஆழமாக சுவாசித்தான். மேகலா, இன்று அலுவலகத்திற்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது. ஆனால் எனக்கு போகவே மனமில்லை. உன்னுடன் அமர்ந்து இந்த தோட்டத்து பறவைகளை பார்த்து கொண்டே இருக்கலாமா என்று தோன்றுகிறது என்றான். மேகலா சிரித்துக்கொண்டே ஒரு கோப்பையை அவனிடம் நீட்டினாள். கடமைகள் இருக்கின்றன ஆரியன், ஆனால் அந்த சத்தங்களுக்கு நடுவிலும் நம்முடைய இந்த அமைதியை நீங்கள் மனதிற்குள் சுமந்து செல்லலாமே என்றாள்.
அவர்கள் வீட்டின் ஒரு மூலையில் இருந்த சிறிய தோட்டம் இப்போது செழித்து வளர்ந்திருந்தது. மேகலா நட்ட செம்பருத்தியும் நந்தியாவட்டையும் பூக்கத் தொடங்கியிருந்தன. ஆரியன் மாலை நேரங்களில் அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதை தனது ஒரு தியானமாகவே மாற்றிக்கொண்டான். முன்பெல்லாம் நான் பெரிய கட்டிடங்களை பார்த்து வியந்திருக்கிறேன் மேகலா, ஆனால் இப்போது இந்த சிறிய மொட்டு மலர்வதை பார்ப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறது என்று அவன் ஒரு முறை சொன்னபோது மேகலா அவனது கைகளை பற்றி கொண்டாள். அவனது விரல்களில் இருந்த அந்த மண்ணின் மனம் அவன் இப்போது தரையிறங்கி வாழ்வதை அவளுக்கு உணர்த்தியது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வீடே அமைதியாக இருந்தது. மேகலா தரையில் அமர்ந்து தனது அடுத்த ஓவியத்திற்கான வண்ணங்களை குழைத்து கொண்டிருந்தாள். ஆரியன் அவளுக்கு அருகில் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். நீண்ட நேரம் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த பேச்சற்ற மௌனம் அவர்களுக்குள் ஒரு பெரும் உரையாடலை நடத்தி கொண்டிருந்தது. திடீரென்று ஆரியன் புத்தகத்தை மூடிவிட்டு அவளை பார்த்தான். மேகலா, நாம் ஏன் ஒரு சிறிய பயணம் செல்லக்கூடாது? இந்த முறை எங்கும் தங்கப் போவதில்லை. ஒரு நீண்ட தூர பயணம், காரில் நீயும் நானும் மட்டும் என்று கேட்டான்.